மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்தவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திரன் நாயர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். கல்லூரியை சார்ந்தவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதா திட்டமிட்டிருக்கீங்க? கண்டிப்பாக விசாரிக்கிறோம். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நீதிமன்றத்தை அணுகிருக்கீங்க? ஆமாம், அணுகிருக்கோம். அந்த ப்ராசஸ் ஒர்க், அது பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அது இப்போ அது சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்கு. டீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த ஒர்க் இஸ் கோயிங் ஆன். இந்த முக்கியமான இந்த வாசுகி வெங்கடேசன் வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆயிருக்காங்க. போலீஸ் என்ன கைது பண்ணாத முடியாத ஒரு நிலை, அப்படி ஒரு நிலை இருக்குங்களா? எப்படி சார்? இன் பிட்வீன் 2-3 days ஹாலிடேஸ் ஆனதுனால வாட் ஹேப்பன்ட், அது கோஆர்டினேஷன் வித் திஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் இல்லை வந்து நிறைய ஏஜென்சிஸ் நிறைய இன்புட்ஸ் வேணும். இன்னைக்கு இப்போ நடக்கிற போஸ்ட்மார்ட்டம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். என்ன கோர்ட் டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க, ஏற்கனவே பண்ணதுக்கு ரிசல்ட் என்ன? இல்லை, அதில் ஒன் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வில் கிவ் ஒப்பீனியன் டு த கோர்ட் ஒன்லி. வில் கிவ் டு த கோர்ட். இன்னைக்கு ஆல்சோ அதே சேம் ப்ரொசீஜர், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் தான் கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆஸ் பர் ப்ரொசீஜர், ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் தான் நடக்கும். இதில் வந்து இந்த வழக்கில் வந்து இன்னும் தற்கொலையா மர்மமான்ற நிலை சரியான பதில் என்ன சார்? அது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும்.